புது மருமகளின் குடித்தனம் 3வது பாகத்துக்கு அப்புறம் சாரதா பாத்ரூம கிளீன் பண்ற லிக்விட பிடிச்சுக்கிட்டு டப்ல காலை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா திடுக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா கையில லிக்விடோட சாரதா நின்னுட்டு இருந்தாங்க. சொல்லுங்கம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த லிக்விட நீயாவே குடிச்சிட்டு செத்து போயிடு. என்னம்மா இது? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ பாத்ரூம் கழுவுற லிக்விட கொண்டு வந்து குடிச்சிட்டு சாகுங்கிறீங்க. உங்க உத்தேசம் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியலங்க. எங்க பாருடிமா, உன்னை மருமகளா என்னால என்னைக்கு ஏத்துக்க முடியாது. உன்னை ராத்திரிக்கு இந்த வீட்டை விட்டு போனுதா சொன்ன. நீயும் சரின்ன. ஆனா என்னம்மா சொல்லுங்க, உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டீங்களா? இல்லம்மா, நான் ஒரு முடிவை எடுத்தேன்னா அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டேன். என் புள்ள ஹால்ல உட்காந்துருந்த மாலினிக்கும் கீர்த்திக்கும் தண்டனை கொடுத்தான். வெண்ணெயில காரத்தை கலந்ததுக்கு அப்படி பண்ணான். அத பார்த்ததுக்கு அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு வழியே இல்ல. ஏன்னா எப்படியும் அவன் உன்னை காப்பாத்துவான்னு புரிஞ்சிருச்சு. அதுக்குதான் இந்த முடிவு. அதுக்காக இந்த லிக்விட இப்பவே குடிச்சிட்டு சாக சொல்றீங்க, அப்படிதானங்க? அதே தாண்டிமா, நீ கற்பூரம் மாதிரி இருக்கிய. என் புள்ள வந்துட போறான், எடுத்துக்கோ. கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது. கடன்னு பாட்டம் சிப்ப அடி. அனாமிகா கையில லிக்விட் டப்பாவை கொடுத்தாங்க சாரதா. அங்க ரமேஷ் வந்தான். அனாமிகா கையில இருந்த லிக்விட் டப்பாவை பார்த்தான். என்ன பண்ற அனாமிகா அப்படின்னு ஆவேசமா அனாமிகா கிட்ட வந்தான். உடனே சாரதா அங்க இருந்த சூழ்நிலைய தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு, வேண்டாம் அனாமிகா, மாலினி கீர்த்தி பண்ண தப்புக்காக நீ பயந்து போய் இந்த லிக்விட் எல்லாம் குடிக்க கூடாதுமா. அவன் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லதான் பெரிய மனுஷி நான் இருக்கேன்ல. உனக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லலாம்ல. சாரதா இப்படி சொல்லும் போது அனாமிகா குழப்பத்தோட பார்த்தா. ரமேஷ் அங்க வந்து, அம்மா, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அனாமிகாவை கொல்ல நினைக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அனாமிகாவை கல்யாணம் பண்ணது உங்க யாருக்கும் பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வழியில அவளை கொல்ல நினைக்கிறீங்க, இல்ல வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க. அனாமிகா அப்பாவியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. டாக்டர் ஐயா. அனாமிகா, முதல்ல உன் கையில இருக்கிறத கீழே தூக்கி போடு. அதை குடிக்காத. சரிங்க டாக்டர் ஐயா, நான் குடிக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா குடிக்கிறேன் அப்படின்னு அனாமிகா அந்த டப்பாவை கீழே போட்டா. சாரதா மௌனமா அங்க இருந்து போயிட்டாங்க. அனாமிகா, எழுந்திருச்சு ஹாலுக்கு வா. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடலாம். வேண்டாங்க டாக்டர் ஐயா, இப்பவே உண்மையை சொன்னா எப்படி? அனாமிகா, உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பணத்தை நான் கட்டிட்டேன். ஆபரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அவரும் நல்லா இருக்காரு. நீ ஹாலுக்கு வா. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடலாம். இல்லன்னா உன்னை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிச்சிருவாங்க. அனாமிகா எதுவுமே பேசல. அனாமிகாவை ரமேஷ் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தான். அம்மா, அப்பா, மாலினி, கீர்த்தி, எல்லாரும் கொஞ்சம் வரீங்களா? ரமேஷ் வார்த்தையை கேட்டு எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. எல்லாரும் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷோட போனு பெட்ரூம்ல அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பெட்ரூமுக்கு வந்து போனை பார்த்தான். அதுல ஹாஸ்பிட்டல் காலிங்னு வந்தது. எமர்ஜென்சின்னு காலை எடுத்து பார்த்தான். சொல்லுங்க சிஸ்டர். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசினாங்க. அப்படியா? நான் இப்பவே வரேன். அது வரைக்கும் நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். இதோ நான் இப்பவே வந்துட்டு இருக்கேன். ரமேஷ் போனை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தான். ஹால்ல அனாமிகாவோட எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. ரமேஷ் அவங்க எல்லாரையும் பார்த்தான். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. நான் உடனே போறேன். வந்ததுக்கு அப்புறமா அனாமிகா யாருங்கிற உண்மையை உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு சொன்னதுனால ரமேஷ் அங்க இருந்து போனான். அம்மா மருமகளே, உன் பெட்ரூமுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகா ரூமுக்கு போனான். மாலினி, கீர்த்தி, சாரதா 3 பேரும் சோஃபால உட்காந்தாங்க. ரமேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ராஜையாவுக்கு இப்ப எப்படி இருக்கு சிஸ்டர்? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார், அதனாலதான் உங்களை கால் பண்ணி கூப்பிட்டேன். ரமேஷ் டென்ஷனா ராஜையா இருந்த ரூமுக்கு வந்தான். பெட் மேல இருந்த ராஜையா செத்து கிடந்தாரு. ரமேஷ் கூப்பிட ராஜையா அசையவே இல்ல. ரமேஷுக்கு சந்தேகம் வந்தது. அவரோட பல்ஸ செக் பண்ணி பார்த்தான். ராஜையா இறந்துட்டாருன்னு ரமேஷ்க்கு புரிய வந்துச்சு. ரமேஷுக்கு வேர்த்து ஒழுகுச்சு. அவனோட துக்கத்தை அடக்க முடியல. அனாமிகா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? உங்க அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு, ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப அவங்க அப்பாவே இறந்துட்டாருன்னு சொன்னா என் மேல அவளுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சொல்லி ஆகணுமே டாக்டர். ராஜையா டெட் பாடியா எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்க போறீங்க?
நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க ஏற்பாடு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க நர்ஸ். நான் கையெழுத்து போட்டு ராஜையா பாடியை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் தன்னோட கேபினுக்கு சோகமா வந்து உட்கார்ந்தான். அவனால கண்ணீரை அடக்கவே முடியல. ஹால்ல உட்கார்ந்திருந்த சாரதா கிட்ட, ஆண்டி, அனாமிகாவ ரமேஷ் என்ன சொல்றதுக்காக ஹாலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு? அத்தையே கேட்டா என்ன தெரியும் மாலினி? என்ன கேளு, நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு கீர்த்தி. இதுல இவ்ளோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாலினி? நீயும் நானும் சேர்ந்து அனாமிகாவை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோன்னு ரமேஷுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அனாமிகாவை கூட்டிட்டு வந்து வீட்ல இருக்க எல்லாரும் ஜாக்கிரதையா கேளுங்க. அனாமிகா என் மனைவி, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்கறதுக்காக தான். கீர்த்தி, நீ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். ரமேஷ் இது வரைக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கவே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டாரு. அனாமிகா மட்டும் இப்ப பெட்ரூம்ல தனியா இருக்கா. இப்ப நம்ம எது செஞ்சாலும் கணக்குல வராது. வேண்டாம் மாலினி, இப்ப எதுவும் செய்யாத. இப்ப ஏதாவது செஞ்சா ரமேஷ் நம்மள மன்னிக்க மாட்டான். ரமேஷ் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவ பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். நான் இங்க இருக்கும்போதே அனாமிகாவுக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் நம்மள மன்னிக்க மாட்டான். அப்புறம் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிடுவான். அதை என்னால தாங்க முடியாது. ஆமா கீர்த்தி, ஆண்டி சொல்றது கூட நிஜம்தான். ரமேஷ் வர்ற வரைக்கும் அனாமிகாவை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அவளை நம்ம தான் பாத்துக்கணும். அவளுக்கு வேர்த்தா கூட நம்மளதுதான் தப்பு, தடுக்கினா கூட நம்மளதுதான் தப்பு. 3 பேரும் போய் அனாமிகாக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுப்போம் வாங்க. நான் மாமியார், நான் வரமாட்டேன். நீங்க 2 பேரும் போங்க. அவளுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கேட்டு அதை செஞ்சு கொடுங்க. ரமேஷ் வர்ற வரைக்கும் எந்த தப்பும் பண்ணாம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. எங்க நெருப்பு வைக்கணுமோ அங்க நான் வச்சாச்சு. மாலினியும் கீர்த்தியும் குழப்பத்தோட பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு புரியலையா ஆண்டி? போக போக எல்லாம் புரியும். போங்க, போயே நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் மாலினியும் கீர்த்தியும் எழுந்து அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ரமேஷ் ஆம்புலன்ஸ்ல ராஜையோட பாடியை எடுத்துக்கிட்டு வந்தான். ஆம்புலன்ஸ் சவுண்ட கேட்டு சாரதா, பிரசாத், மாலினி, கீர்த்தி டென்ஷனா வெளியே வந்தாங்க. ரமேஷ் சோகமா நின்னுட்டு இருந்தான். எல்லாரும் வந்துட்டாங்க. அனாமிகாவை காணோம். அனாமிகா எங்கம்மா? தம்பி ரமேஷா, ஆம்புலன்ஸ கூட்டிட்டு வந்திருக்க? யாருக்குப்பா எமர்ஜென்சி? சொல்லுடா கண்ணா, என்ன ஆச்சு? எதுக்காக ஆம்புலன்ஸோட வந்திருக்கப்பா? மாலினி, நீ போய் அனாமிகாவை கூட்டு வா. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. அனாமிகாவோட அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் பிரசாத் மனசு தாங்கல. ஆனா சாரதாக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. அதே கோபத்தோட, டேய் ரமேஷ், நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? இப்ப எதுவும் பேசாதீங்க. நான் போய் அனாமிகாவை கூட்டிட்டு வரேன். ஆனா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வரவா வேண்டாமான்னு கூட கேட்கல நீ. அப்பா, அனாமிகா இந்த வீட்டு மருமக தானே. அவளோட அப்பா செத்துட்டாரு. டே தம்பி ரமேஷா, அனாமிகா அப்பா செத்து போயிட்டா அனாமிகாவை கூட்டிட்டு போகணுமே தவிர அவ அப்பா பணத்தை இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. முதல்ல இத நம்ம வீட்டு வாசல்ல இருந்து எடுத்துட்டு போ. அம்மா ப்ளீஸ், அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் அவ வீட்டுக்கு தான் போறேன், அமைதியாயிரு அப்படின்னு ரமேஷ் வேகமா பெட்ரூமுக்கு வந்தான். அனாமிகா தூங்கிக்கிட்டு இருந்தா. அவளை எப்படி எழுப்புறதுன்னு யோசிச்சு மெதுவா அவளை எழுப்பினான். ஆம்புலன்ஸ் கிட்ட கூட்டிட்டு வந்து செத்து போன தன்னோட அப்பாவை அவளுக்கு காமிச்சான். தன்னோட அப்பா செத்து போன விஷயம் அனாமிகாவுக்கு அப்ப புரிஞ்சது. சத்தமா கண்ணீரோட கத்துனா, அப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினான். அதை பார்த்து சாரதா உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் இருக்கும். இவ வந்திருக்கிற சங்கதி என்னன்னு எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இவன் நினைச்சிருக்கான். ஆனா இவனை நான் பெத்தவ, எனக்கு தெரியாதா? அதனாலதான் மாறு வேஷத்துல போய் அந்த கிழவனுக்கு விஷம் வச்சேன். அவ அப்பனை மேல அனுப்புன. இதே மாதிரி இவளையும் இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்க காத்திருங்க. அது வரைக்கும் பாய் பாய்.